வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழப்பு, வைகோ இரங்கல். தாவேக அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது, உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும், ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் நடக்கும் ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் சட்டம் இயற்றவும் பரிந்துரைகளை அளிக்கவும் தனி ஆணையம் அமைக்கப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லை கவின், திண்டுக்கல் ராமச்சந்திரன் ஆகியோரின் ஆணவ படுகொலைகள் பெரும் அதிர்வலைகளை எழுப்பிய நிலையில் மீண்டும் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் இயற்ற கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி K.N. பாஷா தலைமையில் குழு அமைத்து அறிவித்துள்ளார். இந்த ஆணையம் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை பெற்று உரிய பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கும் பட்சத்தில் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் அரசு விரைவில் சட்டங்கள் இயற்றும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். உலகம் முழுக்க பரவி அறிவினால் மதிக்கப்பட்டு வரும் நம் தமிழ் சமுதாயம் உள்ளூரில் சண்டை போட்டுக் கொள்வது என்ன நியாயம் என்பதுதான் நம்மை வருத்தும் கேள்வியாக அமைந்திருக்கிறது. எதன் காரணமாகவும் ஒருவரை மற்றவர் கொள்வதை நாகரிக சமுதாயத்தால் ஏற்க முடியாது. கொள்வதை மட்டுமல்ல, பகைப்பதை, சண்டை போட்டுக் கொள்வதை, அவமானப்படுவதை என எதையும் பண்பட்ட வளர்ச்சியுற்ற ஒரு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வப்போது ஏதேனும் ஒரு பகுதியில் நடந்துவிடும் ஒரு துயரமான சம்பவம் நம் நெஞ்சை உலுக்கி விடுகிறது. பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் ஏற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன். கடலூரில் மின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் அப்பகுதியில் மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்த நிலத்தில் களை எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது மின்னல் தாக்கியதில் பாரிஜாதம், ராஜேஸ்வரி, சின்ன பொண்ணு, கனிதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தவமணி என்பவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மின்னல் தாக்கி ஒரே ஊரை சேர்ந்த 4 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடலூரில் மின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வேளாண் பகுதியில் ஈடுபட்டிருந்த 4 பெண்கள் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்களை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ்நாடு அரசு உயிரிழந்தோருக்கு தலா 20 லட்சம் இழப்பீடு அளித்து உதவிடுமாறும் வைகோ கேட்டுக்கொண்டார். மேலும் பார்வையை இழந்து தவிக்கும் தவமணி என்பவருக்கும் உயர்ந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கரூரில் தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் பலியானதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாவேக மற்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு எதிராக மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அங்கீகாரத்தை ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவாஸ்தவா மற்றும் G. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் தாவேக கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிக்கை எழுப்ப முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு 4 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அக்டோபர் 18 மற்றும் 21ஆம் தேதி மதுரையில் இருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது.
அதேபோல் திருவனந்தபுரத்தில் இருந்து மதுரை செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி முடிந்து சென்னை வரும் பயணிகளின் வசதிக்காக அக்டோபர் 22ஆம் தேதி காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும், காட்டாங்குளத்தூரில் இருந்து அதிகாலை 4 மணிக்கு மற்றும் 4:30 மணிக்கும், 5 மணி மற்றும் 5:35 மணிக்கும், கடைசியாக 6:25 மணிக்கும் தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் அக்டோபர் 19ஆம் தேதி அன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A4 விமானத்தின் முதல் பயணம் தொடங்கியது. இந்தியா விமானப்படைக்காக ரசால், விராட் போன்ற விமானங்களை பல்வேறு நாடுகளில் இருந்து கொள்முதல் செய்கிறது. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் விமானப்படைக்கு தேவையான விமானங்களை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் நமக்கு தேவையான போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் அரசு தீவிரமாக இறங்கி உள்ளது. அரசு நிறுவனமான HAL நாசிக்கில் உள்ள தொழிற்சாலையில் நவீன ரக விமானத்தை தயாரித்துள்ளது. இதற்காக வெளிநாடுகளில் இருந்து இன்ஜின்கள் வரவழைக்கப்பட்டு பொருத்தப்பட்டு மற்ற உதிரி பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றன. அத்தகைய விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் 240 கிலோ புகையிலை பதுக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூரில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் சேர்மதுரை என்பவர் 240 கிலோ புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 240 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த நிலையில் சேர்மதுரையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பிசனாத்தூர் பகுதியில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த பகுதியில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு அரசு அனுமதித்தால் தீபாவளி பண்டிகையை அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கருப்பு நாளாக கொண்டாடுவோம் என கூறி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். வேலூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் ஆசிரியர்களும் கோரிக்கை அட்டை அணிந்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை அட்டை அணிந்து நாள் முழுவதும் வேலை செய்து அந்தந்த வட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இது தேர்தல் கால வாக்குறுதிகளான பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அதேபோல் திருப்பத்தூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் பயின்று வரும் 7ஆம் வகுப்பு மாணவி கனிஷ்கா. இவர் வகுப்பறையின் கதவை திறக்கும் பொழுது கட்டுவிரியான் பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட ஆசிரியர்கள் மாணவியை வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி வளாகத்திற்குள் புதர்கள் மண்டி கிடப்பதால் விஷத்தன்மை கொண்ட பாம்புகள், பூச்சிகள் போன்றவை நடமாட்டம் அதிகமாக இருந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள ஏரியில் அனுமதியின்றி மணல் கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்றபோது போலீசார் வருவதை அறிந்து கிருஷ்ணமூர்த்தி என்பவர் டிராக்டரை அங்கேயே விட்டு தப்பி சென்றார். இந்நிலையில் அஜித்குமாரை கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அனுமதியின்றி மண் கடத்திய டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். திருப்பூரில் பனியன் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போனஸ் அளிக்கப்பட்டதோடு 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பத்தியவாடி கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவரின் மனைவி வேண்டா என்பவர் விளைநிலத்தில் நிலக்கடலை பறித்து கொண்டிருக்கும் போது திடீரென இடி தாக்கியதில் மயங்கி விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் தலைமுறை பேரவை மற்றும் நாராயணி மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலசங்கம் சார்பில் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை நாராயணி மருத்துவமனையின் இயக்குனர் பாலாஜி துவக்கி வைத்தார். இதில் ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அதிகாரி சிவகாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் திரளான முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தையில் 3000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றதால் ஆட்டு சந்தையில் 1.5 கோடி முதல் 2 கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வேலூரில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மலை கிராமம் வழியாக இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1330 மது பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கள்ள சாராயம் காய்ச்சுவதை நிறுத்திய நிலையில் சாராய வியாபாரிகள் வெளிமாநில மது பாட்டில்களை குறைந்த விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு அதிரடியாக 2400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 97,000 கடந்து விற்பனையாகிறது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 12,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 203 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,03,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை 97,000 கடந்து விற்பனையாவதால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகை வாங்க காத்திருக்கும் பொது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காசாவில் மக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தீவிர நடவடிக்கைக்கு பின்னர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான 2 ஆண்டு போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. டிரம்பின் 20 அம்ச திட்டத்திற்கு இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பினரும் ஒப்புக்கொண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதன்படி ஹமாஸ் வசம் உள்ள 20 பிணை கைதிகள் முதலில் விடுவிக்கப்பட்டனர். இஸ்ரேலும் பாலஸ்தீன கைதிகளை படிப்படியாக விடுவித்து வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனை அதிபர் டிரம்ப் கடுமையாக கண்டித்து ஹமாஸ் அமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழப்பு. வைகோ இரங்கல். தாவேகா அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது. உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.